A1 பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நாம் தொடர்ச்சியாக இந்த சேனல் வழியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை லாஜிக்கா பார்த்துட்டு வரோம். அதன்படியே இன்றும் அதனுடைய தொடர்ச்சியான ஒரு தலைப்பு தான். சார், எனக்கு ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன். அந்த ஜோசியர் சில தோஷங்கள் இருக்குன்னு சொன்னார் சார். அது செவ்வாய் தோஷமா இருக்கட்டும், இல்லைன்னா ராகு தோஷமா இருக்கட்டும், அதையே சர்ப்ப தோஷம்னு சொல்றாங்க, கர்ம தோஷம்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்றாரு சார். இதனால என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் தப்பாயிரும், இது மாதிரி பிரச்சனை வந்துடும், இதெல்லாம் சொல்றாரு சார். அப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அல்லது இந்த குடும்பத்துல ஒரு துர்மரணம் நிகழும், துர்சம்பவம் நிகழும், கர்ம காரியங்கள் நிகழும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப பொதுவா என்னுடைய ஜாதகமே தோஷ ஜாதகம்னு சொல்றது ஒரு வகை. இன்னொரு விஷயம், இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அல்லது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகள், மாரக தசை நடக்குது, 4வது தசை சனி தசை, 5வது தசை செவ்வாய் தசை, 6வது தசை குரு தசைன்னு சொல்லிட்டு 7வது தசை ராகு தசை, உங்களுக்கு மரண தசைகள் நடக்குது அப்படின்னு சொல்றாரு சார். இதை சொன்னா பிரச்சனை இல்லை. இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்தந்த பரிகாரங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அந்த விஷயங்கள் சரியாயிரும்ன்றதையும் சொல்றாரு. இந்த தோஷங்கிறது உண்மையா? அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்துல அதற்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் உண்மையா? அல்லது தோஷங்கள் இருப்பது உண்மையா? அல்லது இந்த தோஷங்களுக்கு பரிகாரம் செய்யாமே அது சரியாயிருமா? இது மாதிரி நிறைய குழப்பம் இருக்கு சார். அதே மாதிரி ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமா அதை கேட்டுட்டு மனசுக்குள்ள எதையாச்சும் செய்யணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைதான். இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு உயிர் சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை சம்பந்தமாகவோ பேசுறப்ப 5000 10,000 15,000 கேட்டா செஞ்சுட்டு போயிடலாமே அப்படிங்கக்கூடிய எண்ணமும் தோணுது. செய்யாம இருந்தா பயம் இருக்கு. அப்ப இது உண்மையிலேயே தோஷம் என்பது இருக்கா? அப்படி தோஷம் இருந்தா அதுக்கு நிவர்த்தி இருக்கா? சிலர் கோயில் பரிகாரங்கிறாங்க, சிலர் தாந்திரிக பரிகாரங்கிறாங்க, சிலர் நவீன பரிகாரங்கிறாங்க, சிலர் எளிய முறை ஏதோ பேர் வைக்கிறாங்க சார். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு லாஜிக்கலா சொல்றேன். ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய விதியை புரிந்து கொள்வதற்காக செய்யக்கூடிய கணிதம் தான். அது பேர் கால கணிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு சாதகத்தை திறந்த உடனே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை என்பது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கொண்டு நாம் அனுமானிக்கிறோம். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, அனுமானிக்கிறோம். ஒரு இமேஜின் பண்றோம், இப்படிலாம் இருக்குமோ இப்படிலாம் இருக்குமோ. ஏன்னா இதே மாதிரி கிரக இணைவு எனக்கு முன்னாலேயே தெரியும். அவருக்கு பார்த்துருக்கேன், அவருக்கு இதே மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. இன்னொருத்தருக்கு பார்த்தேன், அவருக்கு இதே மாதிரி பிரச்சனை நடந்தது. அப்போ ஒரு 10-15 பேருக்கு இந்த கிரக நிலைகள் இந்த பிரச்சனையை கொடுக்குதுன்றப்ப இவருக்கும் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய அனுமானத்தில் என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், பத்திரமா இருக்குன்னு சொல்றோமே தவிர நான் கண்ணை மூடிக்கிட்டோ தியானம் பண்ணியோ அதை சொல்றது கிடையாது. அப்ப எல்லாம் கணிதங்கள் தான். அப்போ ஒரு கிரகம் இங்க இருக்கு, ஒரு கிரகம் இங்க இருக்கு, அதுக்கு பலன். அல்லது ஒரு கிரகம் இந்த பாவத்துல இருக்குது, இந்த பாவாதிபதி அங்க உட்கார்ந்துருக்காரு, அந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் இந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்குது, இந்த கிரகம் இந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறது, இந்த கிரகம் இந்த கிரகத்தினுடைய பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ இருக்குது, இந்த கிரகம் இந்த திக்குல இருக்கு, இந்த கிரகம் இந்த நைசர்கிக படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அக்குமுலேட்டா ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்த கிரக நிலைகள், அந்த கிரக நிலைகளால் பாவங்கள் அடைந்த நிலைகள், இந்த பாவாதிபத்தியத்தின் வழியாக வந்த நிலைகள், அந்த பாவாதிபத்தியின் வழியாக கிரக நிலைகள் வழியாக வந்த தசாபுத்திகளோ கோச்சார பலன்களோ எல்லாத்தையும் ஒரு கால்குலேட் பண்ணி இவருக்கு இது நடக்கும்னு சொல்றோம். அப்ப இவருக்கு தவறு நடக்கும் என்ற அடிப்படையில் இருந்தால் இந்த தவறு நடக்கிறத சரி பண்றதுக்கு ஒரு பரிகாரம்னு உங்க ஜோசிகாரர் சொல்றாரு இல்லையா, அதை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கிரக நிலைகள் என்ன ஆச்சு? திருப்பி ஜாதகத்தை பார்க்குறப்ப ஒன்றும் கிரகங்கள் மாறி இருக்கணும் இல்லையா? அப்ப திருப்பியும் என்ன ஆகும்? அந்த விதி அப்படியே தான் நடக்க போகுது. அப்ப இந்த கோயில் பரிகாரங்கள் இது எல்லாமே மனதிடத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு. அதுக்குன்னு நான் குறை சொல்றேன். ஆன்மீகம் என்பது மனோதிடத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, ஆன்மீகம் என்பது இறைவனை நோக்கி நகரக்கூடிய ஒரு துறை. ஆன்மீகம் ஆன்மத்துல போய் லைக்கிறதா ஆன்மீகம்ன்றதுனால அந்த அந்த ஆன்மாவுக்கு நமது வாழ்க்கைக்கு தொடர்பு இல்லைங்கிறாங்க. அப்ப இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் சரி செய்வதற்கு இறைவனை நோக்கி நகர முடியாது. இறைவனை நோக்கி நீங்க நகரணும்னா எல்லாத்தையும் துறந்து விட்டு எல்லாத்தையும் விட்டு சரணாகதியாக இறைவனை நோக்கி நகரலாமே தவிர, இந்த வாழ்க்கையை பற்றி கொண்டு இந்த வாழ்க்கையை சரி பண்ணுற இறைவனை நீங்க நாடினீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஒருவேளை சார் நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை அப்படின்னா நம்புங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒரு கோயிலை நம்பலாம், ஒரு கடவுளை நம்பலாம், ஒரு மார்க்கத்தை நம்பலாம், ஒரு மதத்தை நம்பலாம், என்ன தவிர ஒரு ஜாதியை நம்பலாம், என்ன பண்ணலாம். ஆனால் அது நம்பிக்கை அளவில் இருக்கணும். அதுக்காக நீங்கள் கொண்டு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இங்கேருந்து காசிக்கு போய் பரிகாரம் பண்ணுறோம். சனியோடைய கேது சேர்ந்தா சனி வலுப்பெற்றா கரும தோசை ஜாதகம் சொல்லி காசிக்கு போய் பிச்சை எடுக்க வச்சவங்கள இப்படிலாம் செஞ்சா கோடீஸ்வரன் ஆகும்னு சொல்றாங்க, இல்லைன்னா பிரச்சனை மீளும்னு சொல்றாங்க. ஆனால் எல்லாம் என்ன செஞ்சாலும் கடைசியில் என்ன ஆகிட போகுது அப்படின்னா, உங்களுக்கு எழுதின விதி நடந்தேதான் தீரும். எனவே உங்களுடைய விதி என்பது உங்கள் ஜாதகத்திலிருந்து கண்டறியப்படுகிறதை தவிர உங்கள் ஜாதகம் உங்கள் விதியை உருவாக்கவில்லை.
உடனே ஜாதகத்துக்கு ஆப்போசிட்டா அகைன்ஸ்டா நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியமே தவிர அதை மாற்றி அமைப்பதற்கு இறைவனால் கூட முடியாது. அப்ப ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, இறைவன் வச்சாப்ப ஆண்டவன் நினைச்சா கூட அசைக்க முடியாதுன்ற மாதிரி உங்களுக்கு எழுதப்பட்ட விதி என்பது நிரந்தரமானது. அதை கண்டறிவதற்கு மட்டுமே ஜோசியமே தவிர அந்த துறையை பயன்படுத்தி நீங்க தேவையில்லாம அவங்க சொல்லக்கூடிய ஏமாற்று வித்தைகளுக்கு மயங்கி உங்களுடைய பணங்களை விரயம் பண்ணி, பண விரயமான ஒரு பக்கம் போதுங்க, இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி நீங்க நேரடியான முயற்சிகள் எல்லாம் கைவிட்டுக்கிட்டு சைடு முயற்சிகள் எல்லாம் செய்வீங்க. பக்க விளைவுகள் அதாவது ஷார்ட்கட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பக்கம் குறுக்கு வழி இந்த பக்கம் குறுக்கு வழின்னு செஞ்சு எல்லா காலங்களையும் வீணடித்து விட்டு பிற்காலத்தில் உட்காந்து அழுகிறத விட நிம்மதியா உங்களுடைய விதி என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு வாழ்வது ஒரு முறை. என்ன சார் இதை ஏத்துக்கிட்டு போய் வாழ்றதா, இது என்ன சார் ஒரு புதுசாக இல்லை, உங்களுடைய தாத்தா பாட்டிகள் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா சில விஷயங்களை நம்மளுக்கு இவ்வளவுதான் பிராப்தம். அப்ப இறைவன் ஆட்டுக்கு வாழ அளந்துதான் வைப்பாரு, இறைவனுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுக்கு இது பாடம், நம்ம இதை அனுபவிக்கணும், நம்ம இதுதான் நம்மளுக்கு இதான் விதிச்சது அப்படின்னு சொல்லி வாழ்வதே ஒரு நிம்மதி. அப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா அந்த நிம்மதியை இழந்து ஏதோ ஒரு ஜோசிக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன் காமிச்சு அவனை மாதிரி உன்னால வாழ முடியல, நீ தோஷமா இருக்கிற, உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணி தரேன், அவனை விட பெரிய கூடி சொல்றான் எல்லாம் சொல்லி உங்களை என்ன பண்றான், ஆசைப்படுத்துறான். அப்போ ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும்னு ஒரு படத்துல சொன்னது மாதிரி உங்களுடைய ஆசையாக தூண்டுறான். அப்ப நீங்க சரியா புரிஞ்சுக்குங்க, ஜோதிடம் என்பது எதுவரை, ஜோதிடர்கள் என்பது எதுவரை. ஜோதிடம் என்பதும் ஜோதிடர்கள் என்பதும் உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு பக்கபலமான உதவி செய்யக்கூடிய ஒரு நபரை தவிர அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை படிச்சு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பற்றி புரிய வைக்கக்கூடிய நபரை தவிர அவர் இறைவனோ இறைவனுடைய தூதரோ வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இறைவனோ கிடையாதுன்றது புரிஞ்சுக்குங்க. பக்குவமா இருந்துங்க. ஜோதிடத்தை எதுவரை பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியை அதிகமாக கொடுக்கும். எப்படி ஒரு ஜோதிடத்துறைக்கு போனா ஒரு நிம்மதி கிடைக்கும்னு தோணுதோ அதே அளவு ஜோசியத்துக்குள்ள போனா நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப சார் நெகட்டிவா மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க, இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லை, பாசிட்டிவா இல்லாட்டினா கூட பிரச்சனை, நெகட்டிவ் எதுவும் சொல்லிடாதீங்க சொல்லியே ஆரம்பிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பயம் ஜோசியர் மேல. நெகட்டிவா சொல்றது பாசிட்டிவா சொல்றது உங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. ஆனா நெகட்டிவா சொல்லி அது மாறும் நம்புறது உங்களை ஒரு குழப்பமான ஒரு சூழலுக்கு ஏற்படுத்தும். எனவே ஒரு ஜாதகத்தில் கூடிய விதியை கண்டறிவது ஜோதிடம், அதை மாற்றுவதற்கு ஜோதிடத்தில் வழி இல்லை. பரிகாரம் என்பதெல்லாம் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்களாகவே உருவாக்கி கொண்டதை தவிர அதனால் வாழ்க்கையினுடைய விதிகள் இம்மி அளவு கூட மாறாது. மீண்டும் அடுத்தடுத்த தலைப்புகளில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.